ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் கொடுப்பதற்கு மசோதா இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலமா ஒட்டுமொத்த நாடாளுமன்ற மக்களவையில் தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படின்றது 850 உயர்த்தப்படும். அதில் 815 மாநிலங்களிலிருந்தும் மீதி 35 யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் எம்பிக்கள் வருவாங்க அப்படின்னு இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த மசோதாவை தாக்கல் செய்த பிறகு தமிழ்நாட்டு எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் எல்லாம் கருப்புடையோட போய் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே போல சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் அவரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது குறித்து பதிலளித்து பேசிய அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அநீதியும் இதனால் நடந்து விடாது, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது, நாங்கள் 50% உயர்த்த போறோம், ஏற்கனவே இருக்கின்ற அளவில் இருந்து கூடுதலாக 50%, தமிழ்நாடு 39 59 அதனுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. பிரதமர் மோடியோ கருப்புடையோட திமுக காரங்களை பார்த்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக கருப்புடையோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணி பேசுறாரு. இவங்களோட கருத்துக்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா மம்தா அந்த பக்கம் எதிர்க்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் திமுக அரசு எதிர்க்குது. அதையும் கூட ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறாங்க களத்தில். ஏன்னா தேர்தல் காலம், தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட போய் அவங்க வாக்கு சேகரிக்க வேண்டிய வேலை இருக்கு. அதுதான் முக்கியம். டீலிமிட்டேஷன் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமா? டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு, ஒரு பாமர மக்களுக்கு அதுல என்ன புரியும்? ஆமா, இது ஒரு டெக்னிக்கலான ஒரு இஷ்யூ, நம்பர்ஸ் வச்சு சொல்றது புரியாது. தேர்தல் காலத்தில் இது இவர்களுக்கு தேவையில்லாததா கூட இருக்கலாம். ஆனால் தேர்தல் பணிகளுக்கு மத்தியில் தேர்தல் பணியை ஓரம் கட்டி விட்டு இதை முன்னெடுத்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இதில் இருக்கிற ஆபத்தை அவர்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியுது. அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவர்கள் பேசுறாங்க. இப்போ அவர்களை பார்த்து தான் இன்னைக்கு திமுக நாடாளுமன்றத்திலே பதில் சொல்லியிருக்கு, பதறுது. திமுக ஏன் கருப்பு சட்டையை போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி மோடி கிண்டல் பண்றாரு. திமுக பயப்பட வேணாம், தமிழ்நாட்டுக்கு குறையாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வலிந்து பதிலை சொல்றாரு. ஆனால் இந்த பதில் எல்லாமே ஒரு சமாளிப்புக்கு தான். கடந்த காலங்கள் இவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, டீலிமிட்டேஷன் பண்ண இல்லை. ஆனா அவங்க பேச்சுல இருந்து வெளிப்படுற விஷயம் தமிழ்நாட்டை குறித்து அவங்களுக்கு அதை எப்படியாவது அந்த குரலை அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க தமிழ்நாடு குறித்து தான் இவ்வளவு வலியுறுத்தி இன்னைக்கு பேசுறாங்க. நிச்சயமா, ஏன்னா எதிர்ப்பு இங்கதான் இருக்கு. எதிர்ப்பு இங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒருவேளை இவர்கள் எதிர்ப்பு இல்லாம சைலண்டா தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மோடி நாளைக்கு வருவாரு. பேரளவுக்கு எதிர்த்து இருந்தா மோடி நாளைக்கு பிரச்சாரத்துக்கு இது பாத்தீங்களா 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம், ஆனா இந்த திமுக எதிர்க்குது, பெண்களே நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா திமுக அன்னைக்கு அடிச்ச அடியில அந்த பெண்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவில் எடுபடல. திமுக பேசின விஷயங்கள்லாம் எடுபட்டு இருக்கு. பெருசா தமிழ்நாட்டுக்கு ஏதோ இங்க அநீதி இழக்க போறாங்க, ஒன்றிய அரசு ஏற்கனவே ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, டிமானிட்டேஷன் கொண்டு வந்தப்பெல்லாம் நம்ம எப்படி அல்லோலப்பட்டோமோ அதே மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த 2 நாட்களில் திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி இருக்கு. அந்த அட்டி விழுந்த இதுலதான் இன்னைக்கு பதறி போய் இல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு பவ்யமா இன்னைக்கு அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புமணி எப்படி பிரச்சாரத்துல தேச விரோதிகள் அப்படின்னு முதலமைச்சரை சொன்னாரோ அதே போல இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் நான் ஒரு தென்னிந்தியாவில இருந்து நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு காலத்திலையும் திமுக மாதிரி பிரிவினை பேச மாட்டேன், திமுக அந்த காலத்தை போல பிரிவினைவாதம் பேசுறாங்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த நாடு ஒன்று அப்படின்னு கருதுற இந்தியன் நான், திமுக அப்படி கிடையாது அப்படின்னு அவரு கடுமையா பேசியிருக்காரு. தேஜஸ்வி சூர்யா தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்டகத்தி இருக்கார்ல, தமிழ்நாட்டின் அட்டகத்தி அண்ணாமலை அப்படின்னா கர்நாடகாவுடைய அட்டகத்தி அண்ணன் தேஜஸ்வி சூர்யா அப்படியே எடுத்துக்க முடியும். ஆனால் 2 பேருடைய ட்ராக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அண்ணாமலை இங்கே தொடர்ந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரோ அதை அப்படியே அந்த பக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ணாமலை என்ன பண்ணுவார், ஏதாவது ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, கட்சிக்காரங்களே சிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணுவார். அந்த பக்கம் அவர் அதை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இங்கே தஞ்சையில் ஒரு பள்ளி மாணவியுடைய மரணத்தை இது மதமாற்றத்துக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி அதை தேசிய அளவிலான விவாதமாக மாற்றி அதை கடைசியாக சிபிஐ சொல்லிட்டு போயிடுச்சு, இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இழுத்து மூடின கேஸு. அதே மாதிரி அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா ஒரு தற்கொலையை
வகுப்பு வாரியம் சம்பந்தமான வகுப்போட்டு நிலம் இது அப்படின்னு சொல்லி அந்த செத்து போனவரோட வந்து வகுப்பு போட்ட நிலத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க, அதனால வந்து தற்கொலை பண்ணிட்டார்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனையை, மத ரீதியான பிரச்சனையை தூண்டி விட்டவர் தேஜஸ்வி சூர்யா. இப்படி 2 பேர் கிட்டத்தட்ட சிமிலரா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க. இவரும் திமுக மேல 2 குற்றச்சாட்டுகளை திரும்ப சொல்வாரு. திமுக வந்து இந்து விரோத கட்சி, திமுக வந்து தேச விரோத கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இன்னைக்கு அவரும் வந்து சொல்லியிருக்காரு, திமுக வந்து தேச விரோத கட்சி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் பேசியிருக்காரு. உண்மையில திமுக தேச விரோத கட்சி இல்லைங்கிறதுக்கு நாடாளுமன்றத்திலேயே இன்னைக்கு வந்து ஆர்எஸ்ஆ வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. அப்ப இந்த தேஜஸ்வி சூர்யா எந்திரிச்சு வாய் துடுக்கா பேசின உடனே நேருக்கு நேர் மூக்கு உடைக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பதிலே ரொம்ப காட்டமாவே அவர் சொல்லிக்கிறாரு. Indian from the south like you are. The only difference is I do not speak the language of separatism that the DMK practices. I believe that the country from Kashmir to Kanyakumari is one. Speaker sir. Sir, in 1971, when Pakistan launched a war, we gave 6 crore, which was not matched by any other state, to maintain this nationalism of the country. In 1999, when Vajpayee was the Prime Minister, Tamil Nadu government, led by Dr. Kalangir Karunanidhi, gave 100 crores for the Kargil war. He should not teach nationalism for us. We are for the nationalism. The only thing is we want to keep separate identity when you are imposing Hindi, when you are imposing Sanskrit. When you are not giving due respect for state autonomy. That's all. Correct your record. நாங்கள் தேச விரோதிகள் கிடையாது, தேசியத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. எப்பெல்லாம் இந்த நாட்டுக்கு பாதிப்பு வந்ததோ, எப்பெல்லாம் இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்ததோ, அப்பெல்லாம் உடல் நின்ற கட்சி, இந்திய ஒன்றியத்தோடு உடல் நின்ற கட்சி இந்த திமுக. இப்போ எங்களை பார்த்து நீங்க வந்து இந்த தேச விரோத முத்திரை குத்தாத. ஆனால் நாங்கள் வந்து என்றைக்கெல்லாம் மொழியை நீங்கள் இந்தியை எங்கள் மீது திணிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம். நீங்க எப்பெல்லாம் சமஸ்கிருதத்தை என் மேல திணிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம். நீங்க எப்பெல்லாம் மாநில உரிமைகளை நசுக்க பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம். அது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்கிறாரு. சொல்லும் போதே நாடாளுமன்றத்தில் வந்து பல எம்பிகள், தமிழ்நாட்டு சாராத எம்பிகள்லாம் வந்து கைத்தட்டி ரொம்ப ஆக்ரோஷமா வந்து தேஜஸ்வி சூர்யாவுடைய கருத்து வந்து உடனுக்குடன் அடிபட்டு போன உடனே அந்த மகிழ்ச்சியை வந்து அவ்வளோ இதாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும் தேஜஸ்வி சூர்யாவுடைய கருத்து வந்து எவ்வளோ அபத்தமானது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, தேச விரோதி அப்படிங்கிறது எந்த பிரச்சனை கொண்டாந்து நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்துறீங்கன்றதே புரியல. இது வந்து ஒரு ஃபாரின் இஷ்யூ, வெளிநாட்டு பிரச்சனை அப்படின்னா கூட அதில் வந்து நீங்கள் கருத்து சொல்லலாம். இது இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து கூட்டணுமா குறைக்கணுமான்றதை பற்றின ஒரு விவாதம். இந்த விவாதத்துக்கு எதிராக கருத்து சொன்னா, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கருத்து சொன்னா இது வந்து தேச விரோதம் சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன பாகிஸ்தான்ல இருக்கிற தொகுதிகளை வந்து குறைக்கணும் கூட்டணும்னு நம்ம வந்து பேசுறோம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் நான் பேசுறோம். அதை எப்படி நீங்க வந்து தேச விரோதம்னு சொல்ல முடியும்? இப்போ சங்கிகளோட மூளை வந்து அவ்வளவு பலவீனமானது அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். கருப்பு உடையில வருது வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கருப்பு கொடி காட்டுறது, கருப்பு புள்ளுன்னு பறக்க வர்றேன்னு சொன்னப்ப அதை எதிர்ப்புன்னு சொல்லி எங்கேயாவது எந்த நிகழ்ச்சிக்கு எங்கே கருப்பு சட்டை போட்டு போனாலும் அதை தடுக்கிறது, அவங்களை உள்ள விடாம மறுக்கிறதுன்றதெல்லாம் செஞ்சாங்க. ஏன் அங்கேயும் திருஷ்டி கழிக்கு தானே வந்தாங்கன்னு விட்டுற வேண்டியதானே? ஏன் அங்கே மட்டும் எதிர்க்கணும்? தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போது கருப்பு கொடி காட்டிட்டா, கருப்பு புள்ளுன்னு பறக்க விட்டுட்டா அது வந்து எதிர்ப்பு, அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க, அவரை வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு அர்த்தமாகுது. ஆனால் நாடாளுமன்றத்திற்கு ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு நிகழ்த்தப்படுகிற ஒரு அநீதியை, ஒரு பாரபட்சத்தை, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் நிகழ்த்தப்படுகிற அந்த பாரபட்சத்தை கண்டித்து கருப்பு சட்டையோட போனா அதை வந்து திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு கிண்டல் பண்ணா மோடியோடைய அறிவு அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு நல்ல நிகழ்ச்சி தடைபடக்கூடாதுன்னு வந்து திருஷ்டி போட்டு வந்து கருப்பு கலர்ல வைப்பாங்க. அந்த மாதிரி கருப்புடையோட வந்ததற்கு நன்றி அப்படின்றாரு. கிண்டல் பண்றதா சொல்றாரு. ஆனா மோடி இது ஒரு கோமாளித்தனமான பதில். வழக்கமா வந்து அவருடைய ஏதாவது ப்ரெஸ் மீட்டை வந்து பேசவே மாட்டாரு. மற்றபடி எங்கேயாவது நிகழ்ச்சிகளை பேசும்போதோ வெளிநாடுகளுக்கு போகும்போதோ பலவிதமான கோமாளித்தனமான செய்திகள்லாம் செய்வார். பார்த்துருக்கோம். குழந்தைங்க வந்து தலையில வந்து காயினை அடிச்சு எடுக்கிறது, காதை பிடிச்சி திருவுறது, இந்த மாதிரி கோமாளித்தனமான செயலாம் செய்வார்ல. அப்படிப்பட்ட செயலாக தான் இதையும் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பொறுப்புள்ள பிரதமர் அப்படிலாம் பேச முடியுமா? எவ்வளோ சீரியஸான விஷயம் இது. வந்து இன்றைக்கு இது ஒரு சீரியஸான பிரச்சனை இல்லை அப்படின்னா இவர்கள் பொறுமையாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் காத்திருந்து இந்த மசோதாவை கொண்டு வரலாம். ஏன் இவ்வளவு அவசரமா 5 மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பல மாநிலங்கள்ல கேரளாவில் கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு, புதுச்சேரியில் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு, வெஸ்ட் பெங்காலில் வாக்குப்பதிவு ஏற்கனவே தொடங்கி ஒரு கட்டமாக நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் நடக்க போகுது. இவ்வளவு நெருக்கடியான காலச்சூழலுக்குள் இது ஏன் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தொடரை கொண்டு வந்து கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவர்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, இவங்க என்ன அவ்வளவு பெரிய அக்கறை கொண்டவர்களா? இவங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கா? அந்த பாஜகவுடைய சித்தாந்த தலைமையான RSS-இல் பெண்களை உறுப்பினர்களாக சேரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கலாம், அல்லது வலியுறுத்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் RSS-இல் பெண்கள் உறுப்பினர்களாகவே கிடையாது. பெண்கள் உறுப்பினராக சேரவே முடியாது. அவங்களுக்கு தனியாக ஏதாவது விங்கு வேணா வச்சுக்கணுமே தவிர பாஜகவில் RSS-இல் சேர முடியாது.
அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நிலைமை. ஆமா, மோடிஜியே வந்து அவருடைய மனைவியை கைகளை விட்டு வந்தவர் தானே. இன்னமும் வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க யார்கிட்டயும் ஊடகங்கள்ல பேசக்கூடாதுன்ற அளவுக்கு பாத்துக்கிற ஒரு பெண்ணிய போராளி தான். இவர்களுக்கு என்னமோ மகளிர், சரி மகளிர் மேல இவர்களுக்கு அவ்வளவு பாசம்னு வச்சுட்டா கூட இடஒதுக்கீட்டுல பாஜகவுக்கு என்ன அவ்வளவு பாசம்? மண்டல் கமிஷனை பரிந்துரை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாடு முழுக்க எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் இந்த சங் பரிவார் கும்பல். அந்த சங் பரிவார் கும்பலை சேர்ந்த பாஜகவுக்கு இடஒதுக்கீட்டின் மீது அவ்வளவு பாசமா? இடஒதுக்கீட்டின் மீது உண்மையே பாஜகவுக்கு பாசம் இருந்தால் இடபிள்யூஎஸ்னு ஒரு அநீதியை கொண்டு அவர்கள் திணிச்சிருப்பார்களா? இடஒதுக்கீட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? கல்வியில் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதா கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி உயர் சாதியினருக்கு தூக்கிட்டு போய் 10% தூக்கி கொடுத்த இந்த பாஜக அரசுக்கு இடஒதுக்கீட்டின் மேல அவ்வளவு பாசம் இருக்கிற மாதிரி இவ்வளவு அவசரமா கொண்டு வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வராங்க அப்படின்னா இவர்களுக்கு உண்மையிலே இது அக்கறையின் பால் செய்யறாங்க அப்படின்னு நம்மளால நம்ப முடியுமா? இதுல அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா, அநீதி எல்லாம் கிடையாது. மோடியும் தன்னோட உரையில வந்து அதை சொல்றாரு. நீங்க இத தமிழ்ல எப்படி சொன்னா உங்களால கன்வின்சிங்கா இருக்குமோ சொல்லுங்க, நான் அந்த வார்த்தைகளில் பயன்படுத்தி சொல்றேன். இது மோடியின் உத்தரவாதம், மோடியின் வாக்குறுதி அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறையாது அப்படின்னு மோடி, அமித்ஷா 2 பேருமே இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் அச்சம்? ஆக்சுவலி இந்த அச்சத்தை வந்து நம்ம வந்து வெளிப்படையா நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா என்ன காரணம்னு கேட்டா, இந்த பிரச்சனை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல. இன்னைக்கு ஏதோ திடீர்னு வந்து இவர்கள் வந்து கூட்டத்தை கூட்டி இதை வந்து செய்யல. 2019லயே வந்து திமுக முதல் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்தியாவை ஒரு 800 மண்டல்களாக மாற்றுவது அப்படிங்கிறது RSS உடைய கனவு. மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மாவட்டங்கள் இருக்கக்கூடாது, நேரடியாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் 800 பிளாக்குகளாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறது RSS உடைய கனவு. அந்த கனவுக்கு அடிபோடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி 2019 திமுக ஒரு முதல் எச்சரிக்கையை கொடுத்தது. அதற்கு பிறகு போன வருஷம் அப்பயும் வந்து இல்ல, அப்படிலாம் எதுவும் திட்டமே இல்லைன்னு 2019 இவர்கள் மறுத்தாங்க. அதற்கு பிறகு 2023 புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டுனாங்க. அப்ப வந்து 888 இருக்கைகளா போட்டாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல இருக்கிறது 543 எம்பிக்கள் தானே, நீங்க 888 இருக்கைகள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப நீங்கள் டீலிமிட்டேஷனை பண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரிக்க போறீங்க, வட மாநிலங்களுக்கு தூக்கி கொடுத்து நீங்கள் வந்து தென் மாநிலங்களுடைய உங்களுக்கு வெற்றியே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிக்க பாக்குறீங்க. அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ஸ்ல மட்டும் வெற்றி பெற்றாலே போதும், ஆட்சி அமைச்சர்லாம்ன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி நிரந்தரமாக பாஜகவே ஆட்சியில் இருக்க ஆசைப்படுது. இங்க வந்து ஜனநாயகம் இருக்கும், அது வந்து பேருக்கு தான் இருக்கும். ஆனா மன்னராட்சி மாதிரி தொடர்ந்து வந்து சர்வாதிகார ஆட்சி மாதிரி பாஜகவே ஆட்சியில் இருக்கும், அதுக்கான அடிபோடுகிறார்கள் சொல்லி 2023 திமுக மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சது. அப்பவும் இல்ல அப்படிலாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. 2025 போன வருஷம் மார்ச் மாசத்தில் இந்த டீலிமிட்டேஷனை திரும்ப அவர்கள் வந்து செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து தேசிய அளவிலான தலைவர்கள்ட்ட பேசி இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. அப்ப இவர்கள் என்ன சொன்னாங்க? அண்ணாமலை இங்க என்ன சொன்னாரு? டீலிமிட்டேஷன் பண்ணுவதற்கான நோக்கமே எங்களுக்கு கிடையாது, திமுக வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை தான் சொன்னாங்க. ஆனா இப்ப எப்படி ஒரே வருஷத்தில் இன்றைக்கு வந்து பில்லு வந்துச்சு? அடிப்படையா கேள்வி வரும்ல. போன வருஷம் இல்லவே இல்லை, அப்படி ஒரு எண்ணமே இல்லை, அப்படி ஒரு முயற்சியே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஒரே வருஷத்துல பில்லு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிருச்சு, பாஜக இதில் ஈடுபட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் நீங்கள் எதிர்க்கிறாங்க. இப்ப நேர்மையா நாங்கள் இதை செய்ய போகிறோம், தமிழ்நாட்டுக்கு இழப்பு வராதுன்னு அப்பயே அவர்கள் சொல்லி இருந்தால், ஒரு விளக்கம் கொடுத்திருந்தால் ஓரளவுக்காவது அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு பதிலா இருந்திருக்கும்ல. ஆனா 23லயே அவங்க மகளிர் கொடுத்திருக்கலாமே, 543 நீங்க எடுத்து கொடுத்திருக்கலாம்ல. அப்பவே பில் பாஸ் பண்ணியாச்சு, அதிலே கொடுத்திருக்கலாம். 24 தேர்தலில் கொடுத்திருக்கலாம். ஆனா அப்ப மனசு வரல. ஆனா 2029 தேர்தலையாவது கொடுக்கணும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்டா இந்த 543லயே நீங்க மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுங்களே, திமுக அதுக்கு எதிரான கட்சியான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. ஏன்னா 2014 கலைஞர் கடிதம் எழுதியிருக்காரு நரேந்திர மோடிக்கு. பிரதமர் நரேந்திர மோடி 2014 ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே கடிதம் எழுதி மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை நீங்க அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. 2017 திரும்பவும் வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற MK ஸ்டாலின் திரும்ப ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்ப நீங்க உங்களுக்கு கொடுக்க மனசு இல்ல, திமுக எதிர்க்குதுன்னு சொன்னா, திமுக ஏற்கனவே 1999 உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு அது எங்க வளர்ந்து நிக்குது அப்படின்னா, உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடா வந்து அது வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மேயர்கள்ல சரிபாதிக்கும் அதிகமானவர்கள் பெண்கள். இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய ஒன்றை திமுக எதிர்க்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தமான கருத்து. இப்ப அமித்ஷாவுடைய 33 விட அதிகம், 50ங்கிறது அதிகம், 50% கிட்டத்தட்ட 50க்கு மேலேயே இப்ப மாநகராட்சி மேயர்கள் 50% மேல தாண்டி வந்துட்டாங்க. ஏன்னா பெண் மேயர்கள் தான் அதிகம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான அந்த பிரதிநிதித்துவம் குறையாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு.
7.18 7.23 அதிகரிப்போம், குறையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது வந்து நடத்தவே கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷன் பண்ணவே கூடாது, நிரந்தரமாக அதை வந்து சீல் பண்ணி இந்த 543 அப்படியே இருக்கணும்னு யாருமே சொல்லவே முடியாது. 71 ஏன் இதை வந்து 71க்கு பிறகு நடத்தல அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரே மாதிரியான ஒரு நாடு கிடையாது. இந்தியா வந்து ஒரு ஒன்றியம். அந்த ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற பல மாநிலங்கள், பல மொழி பேசுகிற மக்கள், பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை பின்பற்றுகிற மக்கள் இருக்கிறாங்க. இப்ப எல்லோருடைய வாழ்க்கை முறையும் எல்லோருடைய வாழ்வியல் முறையும் ஒரே மாதிரியானதா இல்லை. அப்ப அடிப்படையிலேயே இங்க வந்து மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது தென் மாநிலங்கள் ஒரு மாதிரியாகவும் வட மாநிலங்கள் ஒரு மாதிரியாகவும் இருக்குது, ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீவிர பிரச்சாரத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு சொன்னதன் பேரில் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் மிக வீரியமா அந்த பிரச்சாரத்தை நடத்தி. நீங்க நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு தெரியும், நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்கிற சேவர்லாம் எழுதியிருப்பாங்க. முதல்ல வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு எங்க கிடைக்கிற சேவர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு மாத்தி நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்ற இடத்துக்கு அதை வந்து கொண்டு போனாங்க. இப்போ அப்படியெல்லாம் பேசி பேசி மக்கள் தொகையை இங்கே தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டுடைய பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து 2.2% கூட இல்லை. பெரும்பாலான வீடுகள் ஒரு குழந்தை தான் இருக்கு, ஒரு சிலர் 2 குழந்தை பெத்துக்கிறாங்க. அது வந்து 1.5% தான் இருக்குது, 1.5% தான் இருக்கு. 2 குழந்தைக்கு மேல தமிழ்நாட்டில் பெத்துக்க கூடியவர்களே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேரு. அது வந்து ஒரு 100கணக்கான குடும்பங்கள் கூட இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இன்றைக்கும் பீகார், யூபி மாதிரியான பல மாநிலங்கள்ல 3 குழந்தை 4 குழந்தைங்கிறதுலாம் சர்வசாதாரணமா இருக்கு. இப்ப மக்கள் தொகை ஒரே மாதிரி இல்லை, இங்க ஒரு மாதிரி ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், அங்க வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வா இருக்கு. அப்படிங்கிறப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வது அப்படிங்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாநிலங்களுக்கு பெரிய அநீதி இழக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து 71 அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இதை வந்து இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2000 வரைக்கும் ஒத்தி வச்சாங்க. 2000 வாஜ்பாய் அரசு தானே. இப்போ 2000 இப்படி ஒரு சிக்கல் வரும்போது திரும்பவும் மக்கள் தொகை வந்து சீராகவில்லை அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னும் 25 வருஷத்துக்கு மாற்றி வச்சு 26க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி கணக்கெடுப்பின்படி இந்த தொகுதி மறுவரை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பவும் மக்கள் தொகை அப்படியே தான் இருக்கு. வட மாநிலங்கள் பொறுப்பற்ற தன்மையில் இன்னமும் மக்கள் தொகை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே தென் மாநிலங்களுக்கு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரபட்சமா நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து ₹1 வரி கொடுத்தா 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனால் பீகாருக்கு ₹1 கொடுத்தா ₹7 போகுது, யூபிக்கு ₹1 கொடுத்தா ₹2.70 போகுது அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் இப்ப அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் குறைக்கிற மாதிரியான செயலா இது இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். அப்ப அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, அமித்ஷா சொல்றது நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டோம், 50% ஏறுன்றாரு. ஏன்னா அவர் சொல்ற 7.23% அப்படின்னு சொன்னா 50% ஏறுது. கிட்டத்தட்ட 59 தொகுதி வருது. தமிழ்நாட்டுக்கு இப்போ 39 இருக்கு, 50% ஏறுனா அது வந்து 59 மாறுது. இப்போ இது வந்து இயல்பிலே சாத்தியமான கேட்டா கிடையாது. ஏன்னா இவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, 2011 சென்சஸ் படி தான் இந்த மக்களவை தொகுதிகளை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2011 சென்சஸ் படி உயர்த்தினீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து அந்த 50% 50 விழுக்காடு உயர்த்தணும்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க 50% உயர்த்தணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற தொகுதிகளை 1.5 மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் முடியும். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இப்படி ஏதாவது பண்ண முடியுமா? ஏற்கனவே இருக்க 39 உங்களுக்கு வந்து இன்னும் 1.5 வந்து பெருக்கி 59 கொடுக்குறோம். கேரளாக்கு 20 இருக்கா, 1.5 பெருக்கி உங்களுக்கு 30 கொடுக்குறோம். யூபிக்கு வந்து 80 இருக்கா, 1.5 பெருக்கி உங்களுக்கு 120 கொடுக்குறோம். அப்படின்னா இது வந்து டீ கடையில் விளையாத்துற மாதிரி இருக்கு. நேற்று வரைக்கும் 10 ரூபாயா, இன்னைக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஏத்துக்க கூடியதா இருக்கா, இல்ல அரசியல் சாசனத்தில் இதுதான் இடம் இருக்கா? சென்சஸ் படி அப்படின்னாலுமே கண்டிப்பா குறையத்தானே செய்யும். ஏற்கனவே வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கான அந்த பிரதிநிதித்துவம் 31 அல்லது 29 கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து செஞ்சா அப்படின்னு. 2 விதமா ஒன்று சொல்றாங்க. ஒன்று வந்து ப்ரோரேட்டான்னு சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது மக்கள் தொகை இடங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து 46 தொகுதிகளா உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க தொகுதிகள் உயர்வதோ குறையறதோ பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் 7.18% அப்படிங்கிறதுல குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வைக்கிற ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை. ஏன்னா இவங்க நம்பர் சொல்லிடலாம், அங்க பாருங்க ஏற்கனவே 38 தான் இருந்தது, 39 தான் இருந்தது, இப்ப 46 உயர்த்திட்டோம். அதை பொறுத்துக்க முடியாம அந்த திமுக எதிர்க்குது, இந்தியா கூட்டணி எதிர்க்குதுன்னு சொல்றாங்க. மகளிர் இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்றத மோடி அழுத்தி சொல்றாரு. மகளிர் உங்களை பாத்துக்குவாங்க முதலே சொன்ன மாதிரி தான், மகளிர் மேலே இவர்களுக்கு எவ்வளவு அக்கறை அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இன்றைக்கு பெண்ணாகரத்துல பேசுறாரு. பேசும்பொழுது என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு முதலமைச்சர்
இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரு மசோதாவோட நகலை இப்படி எரிக்கலாமா, இது மிகப்பெரிய தேச விரோதம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு, கடுமையா விமர்சிக்கிறாரு. சட்டநகலை இறக்கிறது வந்து தேச விரோதம். ஆனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பாட்டில் தூக்கி வீசுறதுலாம் எந்த இதில் வரும்னு தெரியல. நம்ம சொல்லலை, ஊடகங்களில் வந்த செய்தி தான். அப்பாவே சொன்னாரு, பெற்ற தாய் மீது பாட்டிலை வீட்டில் தூக்கி வீசி இருக்கிறார், கண்ணாடி பாட்டில் வந்து தூக்கி வீசுனாங்க சொன்னாங்க. ஆனால் இந்த டைம் போனப்போ பார்த்தா வந்து சில்வர் பாட்டில் வச்சிருந்தாங்க. உடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து சீரியஸாக இதை பார்த்தோம் அப்படின்னா கூட பாமக யாரை தன்னுடைய தலைவராக சொல்லுது, வழிகாட்டு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பெரியாரை வந்து கொள்கை ரீதியாக ஏத்துக்க மாட்டாங்க, புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை ரீதியாக ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா தன்னுடைய தலைவர்கள் அவர்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்களே. இடஒதுக்கீட்டுக்கே நாங்க தான் அத்தாரிட்டி, பாமக தான் இடஒதுக்கீட்டுக்கு அத்தாரிட்டின்னு திரும்ப திரும்ப பேசுறாங்கல்ல. இடஒதுக்கீட்டுக்கு ஒண்ணுன்னா இந்த பாமக முதலில் களத்தில் குதிக்கும் அப்படின்லாம் திரும்ப திரும்ப பேசுறாங்கல்ல. அப்ப இந்த இடஒதுக்கீட்டுக்காகத்தான் முதல் முறையாக இந்த நாட்டில் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்றது அன்புமணிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அப்ப அன்புமணி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. அன்புமணி அப்ப பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த வரலாற்றையாவது தெரிஞ்சு வச்சிருப்பாரான்னு கேட்டா அந்த அறிவும் கூட அவருக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்த்துது. முதலாக இந்த செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் 1950களில் ஒரு லேடி கேஸை போட்டு இங்க சென்னை மாகாணத்தில் நடைமுறையில் இருந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ரத்து செய்யப்பட்டது. அப்ப அந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ரத்து செய்யப்பட்டதை எடுத்து தமிழ்நாடே கொந்தளிச்சது. அன்றைக்கு பெரியார் தலைமையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் விட்டுச்சு. அன்றைக்கு பெரியார் அரசியல் சாசன சட்டத்தை வந்து கொளுத்துகிறார். அந்த பிரிவை வந்து கொளுத்தி முதலாக மீண்டும் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது. இப்போ அரசியல் சட்ட நகலை கொளுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புதுசு கிடையாது, பல மாநிலங்கள் நடந்திருக்கு. அது வந்து அரசியல் சாசனத்தை இழிவுபடுத்துவது ஆகாது. தங்களுடைய எதிர்ப்பை அந்த பிரிவு இந்த மக்களுக்கு எதிராக இருக்குது அல்லது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்குது அல்லது வேற ஏதாவது நலத்திட்டங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்ப்பை காட்டுவது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். அண்ணாமலை கூட என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் வந்து மக்களை அச்சுறுத்துறாரு, தேவையில்லாத ஒரு பயத்தை தூண்டுறாரு, மோடியை மிரட்டுறாரு, அப்படி வந்து பேசுறாரு. ஆனா அன்புமணி ஒரு படி மேல போய் வந்து தேச விரோதம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வேண்டியதா அவரு சொல்றாரு. ஏன் இந்த அளவுக்கு பேசுறாரு? ஆக்சுவலி அவருக்கு வந்து பிரச்சனை வேற. அவர் வந்து அவருடைய ஆள் மனசுல யாரோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, என்னுடைய அப்பாவையும் அப்பாவோட என்ன பிரிச்சது திமுக தான் அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லியிருக்காரு. அரசியலுக்காக சொல்றாரா எனக்கு தெரியல. பாமகவுடைய பிளவுக்கு திமுக தான் காரணம்னு வந்து அவர் வந்து உறுதியா நம்பிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அந்த கோபத்துல தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு தன்னுடைய அப்பா. ஏன்னா பாமகவுடைய முகம் அப்படின்னா அது வந்து ராமதாஸ் தான், அன்புமணி கிடையாது. அன்புமணியை கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு பதவி கொடுத்தது எல்லாமே வந்து ராமதாஸ் தான். அந்த ராமதாஸை நீ சொல்லிட்டாரு, இவனை வந்து கட்சியில சேர்த்தது தப்பு, இவனுக்கு பதவி கொடுத்தது தப்பு, நான் பண்ண மிகப்பெரிய தவறு தான், எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் என் மகனே கிடையாது, அவன் என் போட்டோவை பயன்படுத்தக்கூடாது, அவன் என் பேரை பயன்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வேணும்னா ஆறுன்னு இன்சியலை மட்டும் போட்டுக்கலாம் அதிகம் சொன்னாரு. அப்படிங்கிறப்ப பாமகவுடைய ஓட்டுகள், பாமகவுக்குன்னு இயல்பா இருக்கிற அந்த வாக்கு வங்கி அது வந்து ராமதாஸால் பிளவுபடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் திமுகவே அதுக்கு வந்து அவர் வந்து திசை காட்டி திமுக தான் அப்பாவையும் மகனை பிரிச்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஒரு பாமகவுடைய வாக்கு வங்கி தக்க வைக்க ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு 4-5 எம்எல்ஏக்களை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாரு. அப்ப அதற்காக இதை வந்து திமுகவை வந்து கார்னர் பண்ணி திமுகவை எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ எல்லா வகையிலும் திட்டுறாரு. அதுக்கு வந்து இதையும் எடுத்துக்கிறாரு வருது ஒண்ணு. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அவரால் தனித்து இயங்கக்கூடிய தன்மையற்ற ஒரு நபர் அவர். அதை அப்படிதான் நான் பாக்குறேன். அவரால் வந்து தனியாலாம் இயங்க முடியாது. அப்ப அப்பாவுடைய தயவில் இவனால் இருந்துட்டு இருந்தாரு. இதுக்கு மேல வந்து அப்பாவா தன்னை அவருடைய ஆத்மார்த்தமான அப்பாவா அவர் வந்து மோடியை ஏத்துக்கிட்டாரோ ஏற்கனவே நம்ம இவரு சொல்லியிருந்தாரு, ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இவரு வந்து ஆத்மார்த்தமா தன்னுடைய அப்பாவா வந்து மோடி ஏத்துக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே எதிர்க்கிறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை யார் நடத்தணும் அப்படின்னா அதை நடத்த வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அந்த ஒன்றிய அரசை பார்த்து என்னைக்காவது இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரா, ஏன் வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்து அப்படின்னு கேட்டிருக்காரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நோக்கி தான் வந்து கம்பு சுத்திட்டே இருக்கிறாரு. இப்ப சொல்ல வேண்டியதானே, இப்ப சென்சஸ் தான் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, ஓபிசி எவ்வளவு இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டி எவ்வளவு இருக்கிறாங்க, எல்லாரையும் எண்ணி சொல்லுங்க, புதுசா எல்லாத்தையும் மாத்துவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை சொல்லலாம். ஆனா இப்ப திரும்பவும் பாஜக சொல்லி இருக்கு, இப்போ உடனடியே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சாத்தியம் இல்லை, அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிராக எங்கேயாவது ஒரு கண்டன குரலாவது சொன்னாரா? சரி, நீங்க வந்து புதுசா நடத்த வேணாம், 2011 ஏற்கனவே நடத்தி வச்சிருக்காங்களே அதை எடுத்து நீங்க வெளியிடுங்க அப்படின்னாவது கேட்கலாம்ல. அந்த துணிச்சலும் இல்லை. ஆனா திரும்ப திரும்ப திமுகவை நோக்கி மட்டுமே கார்னர் பண்றது அப்படிங்கிறது, தன்னுடைய திமுகவை திட்டுனா தன்னுடைய டாடியின் மனம் குளிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவர் திட்டிட்டு இருக்காரா? டாடினா அந்த டாடி, இப்ப சொன்ன ஆத்மார்த்தமான அப்பா
அன்புமணிக்கான ஆத்மார்த்தமான அப்பாவா இருக்கிற மோடியுடைய மனம் குளிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் திரும்ப திரும்ப திட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து அதான் சொல்றாரு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வந்து தோல்வி பயம் வந்துருச்சு, அந்த தோல்வி ஜுரம் தான் வந்து இப்படியெல்லாம் மசோதாவை வந்து எரிக்க வைக்குது. அதான் சொல்லிட்டாரு அமித்ஷா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு, மோடி தெளிவுபடுத்திட்டாரு. அதுக்கப்புறமும் இவர் இதை பேச வேண்டிய காரணம் என்ன, ஏன்னா மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாது, அதான் இந்த ஸ்டாலின் அப்படின்னு வந்து அவர் பேச. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல அதிமுகவுக்கு அவ்வளோ அக்கறையான்னு தெரியல. ஏன்னா ஜெயலலிதா இருந்தப்போவே உள்ளாட்சிகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி, ஆனால் அதுக்கு பிறகு தேர்தலே நடத்தாமல் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் எப்போ தேர்தல் நடந்தது அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தேர்தல் நடத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தாங்க. அப்போ அக்கறை இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதில் மகளிருக்கு இடஒதுக்கீடு 50% கொடுத்துருக்கலாம்ல, அப்போ மனசு வரல. அது ஒரு பக்கம். திரும்ப திரும்ப இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான இடங்களை வந்து குறைக்க மாட்டாங்க அப்படிங்கறது அமித்ஷா என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாருன்னு சொல்றாங்களே. அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, எடப்பாடி வாயிலிருந்து தமிழ்நாட்டுக்கான அந்த பிரதிநிதித்துவம் 7.18% அப்படிங்கிறது குறையவே குறையாது. அதுக்கு வந்து அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துட்டாரு, அதுக்கு வந்து மோடி உத்தரவாதம் கொடுத்துட்டாரு, அந்த பிரதிநிதித்துவம் அப்படியே பாதுகாக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி வாயிலிருந்து வந்திருக்கான்னு கேட்டா இது வரைக்கும் வரவே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த டீலிமிட்டேஷனை பேசுவதால மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரியான புரிதல்னு தெரியல. டீலிமிட்டேஷனை பத்தி பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இல்ல இதுல வந்து இந்த வழக்கத்தை விட வந்து என்னவா இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி அதுக்கு முட்டு கொடுக்க முடியாம அமைதியா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் வந்து டெல்லி பாஜகவோடு கூட்டணியில் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, அப்படியே எடப்பாடி பழனிசாமி தீவிரமா வந்து பேசுறாரு. அண்ணாமலை எதை பேசுவாரோ அதை விட ஒரு படி மேல போய் பேசுறாரு. அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரியே வந்து பேசுறாரு. எல்லோருமே இப்படி பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த அளவுக்கு இப்படி ஆகிட்டா வந்து நம்மளும் வந்து அதிகாரத்துல மோடியோட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற எண்ணமா, எதனால இப்படி பேசுறாங்க? இல்ல இவரு அரசியல் எதிர்காலமே கிடையாது, அதுதான் வந்து அடிப்படையான காரணம். அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இயல்பாகவே வந்திருக்கும். இனி இவர்கள் பாஜக தயவில் மட்டும்தான் இருக்கவே முடியும், அதை விட்டு இவர்களால் மீண்டு வரவே முடியாது. அதை விட்டு மீண்டு வரக்கூடிய துணிச்சலும் இவர்கள் கிடையாது, அவங்களும் விட போறது கிடையாது. அதனால பாஜகவுடைய வாய்ஸாக தான் இவர்கள் வந்து இருப்பாங்க. பாஜகவில் இருக்கிற ஏபிவிபி மாதிரி, மற்ற அணிகள் மாதிரி, தொழிலாளர் அணி மாதிரி, மற்ற அணிகள் மாதிரி, அமைப்புசார் அணிகள் மாதிரி அதிமுக ஒரு அணியாகவும் பாமக ஒரு அணியாகவும் இருக்கும். அவ்வளவுதான் அவர்களால் முடியும். பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பது என்பது இவர்களால் சத்தியமாக எந்த காலத்திலும் இவர்களால் முடியாது. அதற்கான துணிச்சல்கள் வரவே போவது கிடையாது. அதுதான் ஒண்ணு. இவர்கள் எப்ப விழிச்சுக்கணும்னு கேட்டா இதுக்கு மேல, ஆனா இவங்க எல்லாருமே ஒரு மாநில கட்சி அப்படின்ற ஐடென்டிட்டியில தானே இருக்கிறாங்க. அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாமகவா இருந்தாலும் சரி, மற்ற இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் தங்களை ஒரு மாநில கட்சி அப்படின்னு, இந்த மாநில தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக நிற்கிற கட்சிகள் அப்படிதானே அடையாளப்படுத்திக்கிறாங்க. இப்போ எடப்பாடியே வந்து தன்னை புரட்சி தமிழர் அப்படின்னு தானே அடையாளப்படுத்திக்கிறாரு. புரட்சி தமிழர் அடையாளத்தை அதுக்கு அவங்க கட்சிக்காரங்களே அவர்களுக்கு கொடுத்தது, மக்கள் அதை கொடுக்கல. கடந்த பல வருடமாவே எடப்பாடி அப்படிதான் இருக்கிறாரு. சிஏ சட்டத்தின் போது அவர் என்ன பண்ணாரு, மக்கள்கிட்ட வந்து சிஏ சட்டம்லாம் ஒன்று அப்படிலாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் வராது, சிறுபான்மையர் ஓட்டு வாங்குறதுக்காக திமுக வந்து நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் போய் வந்து சிஏ சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எல்லா விவகாரத்திலும் தொடர்ந்து அப்படித்தான். மக்கள் மத்தியில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் இதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆதரவு கொடுக்கறது எதுக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன சொன்னாரு, சிஏ சட்டத்தால் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வரும்னு இதே எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அப்ப கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் கூட்டணி இல்லாத போது ஒரு மாதிரியும் இரட்டை வேடம் போடுகிற ஒரு நபராத்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. இன்றைக்கு அவர்கள் பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. ஆனால் இவர்கள் யாரை பார்த்து இவர்கள் கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்படியே அவர்கள் பாஜகவுக்கு அடிமையாகவோ பாஜக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ அதான் நடக்கும். நிதிஷ்குமார் என்ன ஆகிறாரு, நிதிஷ்குமார் பல வருஷமா, இவங்களாவது 5-6 வருஷமா தான் பாஜகவுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு பாஜக சொல்லலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிதிஷ்குமார் வந்து பல ஆண்டுகளா, பல 10 ஆண்டுகளா பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் செஞ்சுட்டு இருந்தார். அப்பப்போ இந்த பக்கம் வந்துட்டு போனாலும் கூட அவர் வந்து பாஜக ஆதரவாளரை தான் அவருடைய ஆட்சி காலங்களில் பெரும்பகுதி இருக்கிறார். இன்னைக்கு என்ன ஆயிருக்கிறாரு, ஒரு முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு ராஜ்யசபா மெம்பரா போகக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் இருந்தார். 25 கிட்டத்தட்ட 5 முறை இங்க வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர். பாஜகவுக்கு எதிராக ஒரு சின்ன சத்தம் கூட வராது அவர்கிட்ட இருந்து, பாஜக ஒரு வாயிலிருந்து வரக்கூட வராது. அவ்வளவு தீவிரமான விசுவாசியாக பாஜகவுக்கு இருந்தவர். ஆனா கூட்டணிகள்லாம் இருந்தாரா இல்லையான்றது வேற விஷயம். பாஜகவை எதிர்த்து அவரால் கருத்து சொல்ல முடியாது. பாஜகவுக்கு ஆதரவா தான் எல்லா வாரத்திலும் இருந்தாரு. ஒன்றிய அரசுல கொண்டு வர மசோதாக்களுக்கு அவங்க கட்சி ஆதரவு கொடுக்கும், எல்லா இடத்துலயும் ஆதரவு கொடுத்தாங்க. அங்க என்ன இருக்குது, இன்றைக்கு அவர் வந்து எங்க இருக்காருன்னே தெரியல பாவம். 25 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி இன்றைக்கு வந்து எதிர்கட்சியாக கூட அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு அவரை வந்து தூக்கி வீசி தூர போட்டிருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்குது.
அதே மாதிரி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் என்னவானாரு? இன்றைக்கு அவர் வந்து ஒரு 5 வருஷம் தொடர்ந்து அங்கே ஆட்சியில் இருந்து இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நவீன் பட்நாயக் மாதிரியும் நிதிஷ்குமார் மாதிரியும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்து இன்றைக்கு அவரும் ஒண்ணும் இல்லாமல் போயிருக்காரு. சந்திரபாபு நாயுடு இப்போ அவருடைய ஒரு ஆதரவும் ரொம்ப முக்கியமானது. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவால தான் இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசு இருக்குது. இப்போ தென் மாநிலங்களுக்கு ஆபத்து அப்படின்றப்ப அது ஆந்திராவுக்கும் தானே ஆபத்து. சந்திரபாபு நாயுடு என்ன முடிவு எடுப்பார்? சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, இந்த மசோதாவை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு ஆந்திராவை நினைச்சா. ஏன்னா ஆளுங்கட்சியும் ஆதரிக்குது, எதிர்கட்சியும் ஆதரிக்குது. அவர்கள் இதோட சீரியஸ்னஸ் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு நிச்சயம் புரியும். ஆனால் அவர் வந்து பாஜகவை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. அவர் வந்து உறுப்பினர்களை வச்சிருக்கலாம், பாஜக அவருடைய தயவால் ஆட்சி அமைத்திருக்கலாம். ஆனால் பாஜகவை எதிர்த்து சொல்லக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் இல்லாமல் பாஜகவுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிறார். பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்கிற துணிச்சல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, அதனால அவர்கள் வந்து நேரடியாக எதிர்க்கிறாங்க. ஆனால் ஒரு மாநில அரசா துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஆளுமை மிக்க அரசாக தமிழ்நாட்டில் தான் மாநில கட்சி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவிலும் சிபிஎம் ஒரு தேசிய கட்சி, அவர்கள் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா மம்தா அந்த பக்கம் எதிர்க்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் திமுக அரசு எதிர்க்குது. அதையும் கூட ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறாங்க களத்தில். ஏன்னா தேர்தல் காலம், தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட போய் அவங்க வாக்கு சேகரிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதுதான் முக்கியம். சீன போரின் 62 சமயத்தில் சீன போரின் போது அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். அப்ப அந்த போர் சமயத்திலேயே வந்து முதலாக இந்திய ஒன்றியத்துக்கு கொண்டு போய் நிதி கொடுத்த கட்சி வந்து திமுக. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் போர், கார்கில் போர்னு அடுத்தடுத்து நாட்டுக்கு நடந்த எல்லா பிரச்சனைகள் சமயத்திலுமே வந்து நிதியை கொடுத்து இந்தியாவின் பக்கம் நின்ற கட்சி, தன்னை ஒரு தேசியவாத கட்சியாகத்தான் திமுக வந்து அடையாளப்படுத்தி இருக்கு. அந்த கோரிக்கையை அவர்கள் கைவிட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அந்த போர் நடந்துட்டு இருந்த சமயத்திலும் சென்னையில் வந்து அணிவகுப்பு நடத்தினாங்க. இந்தியாவுக்கு ஆதரவா ஆபரேஷன் சிந்தூர் அந்த இதுக்கு ஆதரவா அணிவகுப்பு நடத்தின கட்சி வந்து திமுக. அவர்கள் மீது தேச விரோத முத்திரை குத்துவது அப்படிங்கிறது பாஜகவுடைய வழக்கமான அரசியல் தான். அது இருந்துட்டு போகுது. பாஜக அதை பேசுவார்கள், அது திமுக பதில் கொடுக்குது அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இது வந்து இப்படியே ஒரு பாகுபாட்டோடு நடத்தப்படும், வட மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டு தென்னிந்தியாவுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் அப்படின்னா இது திரும்ப எங்க போய் நிற்கும் அப்படின்னா, நீங்க சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய வாதமே நடந்துட்டு இருக்கு. இது திரும்பவும் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தான் தூண்டும். தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுது அப்படின்னா தென்னிந்தியா ஏன் இந்தியாவோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு இதை வந்து நகர்த்தி இருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அப்படியான வாதங்கள் தொடங்கி இருக்கு. அப்ப அண்ணா வந்து ஏற்கனவே திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டப்ப ரொம்ப தெளிவா சொன்னாரு, திராவிட நாடு கோரிக்கையை தான் நாங்கள் கைவிடுகிறோமே தவிர அதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. அப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிதிப்பகிர்வில் பாரபட்சம் காட்டப்படுது, நிதிக்குழுவின் பரிந்துரைகள் தென் மாநிலங்களுக்கு சாதகமாக இல்லை, தென் மாநிலங்களை பாதிக்குது அப்படின்னு சொன்னப்ப இந்த வாய்ஸ் வந்து திரும்ப வந்துச்சு. ஏன் வந்து திரும்பவும் வந்து ஒரு திராவிட நாட்டை அமைக்கக்கூடாது அப்படின்ற குரல்கள் வந்துச்சு. பல மாநில அரசியல் கட்சி தலைவர்களே சொன்னாங்க, மீண்டும் ஒரு திராவிட நாடை கட்டி எழுப்புவதற்கான ஒரு தேவை உருவாகி இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் இணைந்து நாம் வந்து ஒரு திராவிட கூட்டரசாக திராவிடியன் ஸ்டேட்ஸா நம்ம வந்து இயங்கலாம் அப்படின்ற ஒரு குரலை வந்து முன் வச்சாங்க. அப்ப 5 ஆண்டுகள் கழித்து 6 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அப்படி ஒரு குரலை வந்து இன்றைக்கு வந்து எழுப்பக்கூடிய நெருக்கடிக்கு தென்னிந்திய மாநிலங்களை பாஜக தள்ளி இருக்கு. அந்த பேராபத்தில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கு. இந்திய ஒன்றியம் ஒன்றுபட்ட இந்தியமாவே இருக்கணுமா, இல்லையே அல்லது தென்னிந்தியா வேற வட இந்தியா வேற அப்படிங்கிறதை பிளவுபடுத்தணுமா அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் பாஜக இருக்கு. உண்மையிலே பிளவுவாதம் பண்றது மோடியும் அமித்ஷாவும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நியாயப்படி வந்து இப்ப கர்நாடகாவோட பிரதிநிதித்துவம் குறைய போகுது. தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் எம்பியா இருக்கிறாரு, அவர் யாருக்காக பேசி இருக்கணும்? கர்நாடக மக்களுக்காக பேசியிருக்கணும். அந்த உணர்வோ அந்த தன்மையோ அந்த கட்சிக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக என்னைக்காவது பாஜகவில் இருக்கிற யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? எந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்களா? தமிழிசை ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்முருகன் ஆகட்டும், யாருமே இது வரைக்கும் தமிழர் நலனுக்காக எந்த விஷயத்துக்கும் அவர்கள் வந்து குரல் கொடுத்ததே கிடையாது. தமிழ்நாட்டுக்கான நிதிப்பதிவு குறையுது அப்படின்னா அது யாருடைய பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு நிதிப்பதிவு கூட வேணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அல்லது தன்னுடைய கட்சிக்கு குரல் கொடுத்து கேள்வி கேட்டு வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்யவே இல்லை. இன்னொரு பக்கம் கோவைக்கு மெட்ரோ வந்தப்ப, கோவைக்கு மெட்ரோ கேட்டப்ப அதை வந்து பண்ண முடியாதுன்னு ஒன்றிய அரசு மறுத்தப்ப தமிழ்நாட்டு பாஜக என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை கோவைக்கு ரொம்ப முக்கியம், கோவை வந்து தொழில் நகரம், அதெல்லாம் கூட விட்டுருங்க, கோவை தான் நமக்கான ஹார்ட்கோர் பெல்ட், நமக்கு அங்கே கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு இருக்கிறது அங்கே தான் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஏன் இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் அப்பவும் அவர்கள் கேட்கல. இப்போ மதுரைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் கொடுவோம், நாங்கள் கோவைக்கே கொடுக்கலையே, மதுரைக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னாவது கேட்டிருக்கலாம். அப்படிலாம் கேட்கல.
தொடர்ந்து தமிழர் விரோதமாகத்தான் இவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு புயல் நிதி மறுக்கப்பட்ட போதும் பாஜக எங்கேயுமே தமிழ்நாட்டு பாஜக ஆதரவா குரல் கொடுக்கவே இல்லை. நிர்மலா சீதாராமன் அப்ப வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, அந்த பாதிப்புகள்லாம் விட்டுட்டு தட்டுல அர்ச்சனை போடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க வந்து உண்டியல போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் பிரச்சனை நாட்டுல, அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு சம்பளம் வருது, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, தேவையான காலங்கலத்தில் அது வந்து உயர்த்தியும் கொடுக்குறாங்க. ஆனா தட்டுல காசு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் போனாங்களே தவிர புயல் நிதி கொடுக்கறத பத்தி அவர்கள் வந்து பேசல. இன்னைக்கு வரைக்கும் புயல் நிதி வரல. இப்ப கர்நாடகாவில் இருக்கிற பாஜக காரனுக்கு மட்டும் எப்படி கன்னட மக்கள் மீது வந்து கன்னட மக்கள் உரிமை மீது அக்கறை வரும், பொறுப்பு வரும். ஆனால் தேஜஸ்வி சூர்யா அப்படிதான் இருப்பாரு. அவர் வந்து அந்த மக்கள் மீது எல்லாம் உரிமை இருக்காது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணமே இருக்காது அவர்களுக்கு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி தோழர். நன்றி.